வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு ஊழியர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3.5 அடி உயரமுள்ள நடராஜர் அம்பாள் சிலைகளை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்தின் பேரில் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் பக்ரீத் பண்டிகையொட்டி நூற்றுக்கணக்கான பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பெருந்தொற்று பேரிடரில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி திட்டத்தை முடக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து கல்வித்துறை முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசு ஊழியர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3.5 அடி உயரமுள்ள நடராஜர் அம்பாள் சிலைகளை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்தின் பேரில் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் வசித்து வரும் அரசு ஊழியரான சுரேஷ் என்பவரது வீட்டில் சிலைகள் பதுக்கி வைத்திருப்பதாக தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து டிஎஸ்பி கதிரேசன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் புதுச்சேரிக்கு வந்து சுரேஷின் வீட்டில் புகுந்து 3.5 அடி உயரமுள்ள நடராஜர் அம்பாள் சிலைகளையும் 1.5 அடி உயரமுள்ள மேலும் 2 சிலைகளையும் பறிமுதல் செய்தனர். அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் சிலைகளை எடுத்து செல்ல விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த உள்ளூர் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர். நீண்ட நேரத்திற்கு பிறகு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சிலைகளை பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஎஸ்பி கதிரேசன், எங்களுக்கு வந்த ரகசிய தகவலின்படி புதுச்சேரியில் உள்ள சுரேஷ் வீட்டில் இருந்த சுவாமி சிலைகளை சந்தேகத்தின் பேரில் எடுத்து செல்வதாகவும் சிலைகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்திய பின்னர் பரிசோதனை செய்யப்படும் என்று கூறிய அவர், சிலை ஐம்பொன் சிலையாக இருந்தால்தான் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரு சிலை நடராஜர் சிலை, இன்னொரு சிலை அம்மன் சிலை. அந்த 2 சிலையை நம்ம இன்வெஸ்டிகேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எங்கிருந்து வந்துச்சு, யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்ற விசாரணை பின்னாடி தெரியும். ஐம்பொன்னா என்னன்றது பின்னாடி நமக்கு அது டெஸ்ட்ல தான் தெரியும். அது சும்மா ஒரு 3.5 அடி உயரம் இருக்கும். 3.5 அடி உயரம் ஒன்று, இன்னொன்று ஒரு 2.25 3 அடி உயரம் வரும். அம்மன்னா அதை சிவகாமி அம்மன் சொல்றாரு. அப்ப திருப்பி நம்ம அது டெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் என்னன்னு பாருங்க. இல்ல பிரதர், அது நம்ம டெஸ்ட்ல தானே தெரியும். நம்ம எடுத்தோடனே மெட்டலுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால டெஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேற சிலையில இருக்கா இல்லையாங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லுங்க. அவர் சுரேஷ் என்ற ஒரு வீட்டில் இருக்கு. இல்ல அரெஸ்ட் எதுவும் இல்லை. இன்வெஸ்டிகேட்டிங் இதை வச்சு பார்த்துட்டு பின்னாடி அரெஸ்ட் இருக்கு. மேற்கொண்டு இங்கே ஏதாச்சும் தகவல் மேற்கொண்டு எல்லாம் பிரதர் நம்ம திருப்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு சொல்லிக்கிறோம். டிஎஸ்பி இருக்காங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, எங்க டீம் இருக்கு. புதுச்சேரி மாநிலத்தில் பக்ரீத் பண்டிகையொட்டி நூற்றுக்கணக்கான பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பெருந்தொற்று பேரிடரில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இஸ்லாமியர்களால் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இறைவனின் தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை போற்றும் விதமாக இந்த நாளை தியாக திருநாளாகவும் இஸ்லாமியர்களின் 5 பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் இந்த நாளில்தான் நிறைவேற்றப்படுவதால் இதை ஹஜ் பெருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள ஜம்மா மஸ்ஜித், நெல்லித்தோப்பு மஸ்ஜித், காரைக்காலில் உள்ள பெரியப்பள்ளி வாசல் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பள்ளி வாசல்களில் இன்று விடியற்காலை முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த சிறப்பு தொழுகையில் பெருந்தொற்று பேரிடரில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்கள் வழக்கம் போல் சகஜ வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனை பிரதானமாக இருந்தது. தொழுகை நடைபெறும் அனைத்து பள்ளி வாசல்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பள்ளிகளில் தொழுகையின் போது கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என மாநில வக்பு நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது. பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி திட்டத்தை முடக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து கல்வித்துறை முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இலவச கல்வி அரசாணைக்கு எதிராக SC/ST மாணவர்களிடம் அதிகம் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளி கல்லூரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். SC/ST மாணவர்களின் விவரங்களை ஆதிதிராவிடர் நலத்துறையில் ஒப்படைக்க மறுக்கும் தனியார் பள்ளி கல்லூரிகளின் உரிமையை ரத்து செய்ய வேண்டும். அனைத்து சமுதாய ஏழை மாணவர்கள் 25% தனியார் பள்ளிகளில் கல்வி கற்க ஏதுவாக RTE 2009 கல்வி உரிமை சட்டத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை முன்பு முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில அமைப்பாளர் ரா. தமிழ்வாணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு அழைப்பாளராக VCK முதன்மை செயலாளர் தேவபுரிலன் பங்கு பெற்று கண்டன கோஷங்களை எழுப்பினார். மேலும் தொல்காப்பியன் சிவச்சந்திரன், ஆதிரை, பாவனன், கல்யாணசுந்தரம், உதயபாஸ்கர், அனுசியா, சந்துரு, செழியன், காமராஜ், ஏகாம்பரம், வீரகலை செல்வன், அசோக், தமிழரசன் இளங்கோ, செந்தமிழன் சந்தோஷ், சங்கர், வெங்கடேசன் மற்றும் முற்போக்கு மாணவர் சங்கத்தின் மாணவர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய இயக்குநராக ஸ்ரீராமுலு நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக இருக்கும் மோகன்குமார் வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி பணி ஓய்வு பெறவுள்ளார். இதனையடுத்து சுகாதாரத்துறைக்கு புதிய இயக்குநராக ஸ்ரீராமுலுவை நியமித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து புதிய இயக்குநராக வருகின்ற 4ஆம் தேதி ஸ்ரீராமுலு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். டாக்டர் ஸ்ரீராமுலுவை புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக பதவி உயர்வு அளித்து புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. காட்டேரிக்குப்பம் பகுதியில் மின்மாற்றி மற்றும் ஹைமாஸ் விளக்கினை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்க 14,26,140 ரூபாய் செலவில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசின் ஒப்புதல் பெறப்பட்ட மின் மாற்றியினை உள்துறை மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் மற்றும் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள 4 இடங்களில் ஹைமாஸ் விளக்கினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் தமிழ்மணி, கலியபெருமாள், ஜெயக்குமார், பால்ராஜ், சுதா, அதிமுக பிரமுகர் சுத்துக்கேணி பாஸ்கர் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் அம்மாவின் விருப்பங்கள் எங்களுக்கும் தெரியும். ஜோசா லுகாஸ் ஜுவல்லரி, ஒவ்வொரு தலைமுறைக்கும். நகை வாங்குறதுல என் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எப்போ நகை வாங்கினாலும் ஜோசா லுகாஸ் தான் அவங்க முதல் சாய்ஸ். அதான் ஒரே சாய்ஸ். எப்போ கேட்டாலும் அவங்க சொல்வாங்க, இதுதான் என் ராசியான கடை. ஜோசா லுகாஸ் ஜுவல்லரி, ஒவ்வொரு தலைமுறைக்கும். தமிழில் கம்ப்யூட்டர் ஜாதகம் சுமார் 75 ஆண்டுகளுக்கு திருக்கணித முறையில் கணிக்கப்பட்டது. சித்ரபசு, ராமன், KB கிருஷ்ணமூர்த்தி ஆகிய பிரபல ஜோதிடர்களால் துல்லியமாக கணித்து தமிழில் எளிதில் படித்து புரிந்து கொள்ளும் வகையில்
சுமார் 40 பக்கங்கள் வரை பலன்களுடன் பிரிண்ட் எடுத்து தரப்படுகிறது. தொடர்பு முகவரி 159 முதல் தளம், மிஷன் வீதி, புதுச்சேரி 1. தொலைபேசி எண்கள் 9842335007, 0413 2226989. ஜாதகம் எடுக்க தேவையான தகவல்கள்: ஜாதகதாரரின் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மற்றும் தாய் தந்தையரின் பெயர்கள். செய்திகள் தொடர்கின்றன. கல்லூரி மாணவர்கள் முழுமையாக அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு கல்லூரி திறப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கான தடுப்பூசி முகாம் நேற்று துவங்கி 4 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாமை நேரில் சென்று பார்வையிட்டு மாணவிகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை ஊக்கப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாணவர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால்தான் நேரடி வகுப்புகள் நடத்த முடியும் என்பதால் அரசே அவர்களை தேடி கல்லூரிகளுக்கு வந்து தடுப்பூசி செலுத்தி வருகிறது. இதனை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், புதுச்சேரியில் கொரோனா தற்பொழுது கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாக தெரிவித்த அவர், மாணவர்களுக்கு தற்பொழுது தடுப்பூசி போடப்பட்டு வருவதாகவும், முழுமையாக செலுத்தப்பட்ட பிறகு கல்லூரி திறப்பு குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் கர்ப்பிணி பெண்களுக்கான சத்துணவு பரிசு பெட்டகம் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருவண்டார்கோயில் சுதானா நகர் பொதுமக்கள் இந்து முன்னணி கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து இதனால் பாதிக்கப்பட்டது. திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோயில் சுதானா நகர் பகுதியில் பொதுவழி உள்ள இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பிள்ளையார் சிலையை வைத்து வழிபட்டு வருகின்றனர். பிள்ளையார் சிலை உள்ள இடத்தில் அதன் அருகில் முஸ்லிம் ஒருவர் வீடு அமைந்துள்ளது. அவரின் மூலம் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட நீதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள விநாயகர் சிலையை அகற்றி அப்பகுதியில் பொது போக்குவரத்தினை செயல்படுத்த மண்ணாடிப்பட்டு கம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கும் வில்லியனூர் துணை வட்டாட்சியருக்கும் தாசில்தாருக்கும் ஆணையை அளித்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் இந்து முன்னணி கட்சியின் சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் விழுப்புரம் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சாலை மறியலில் அதிகப்படியான பெண்கள் கலந்து கொண்டனர். இதனை அறிந்த திருபுவனை இன்ஸ்பெக்டர் கணேசன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது பொதுமக்களும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமான அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு வீடு திரும்பி சென்றனர். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நிலையில் இப்பகுதியில் முதலில் நடைபெற்ற சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அவங்க வந்து எங்களை ரிலீஃப் பண்ணதான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையான விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், கோயில் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே 5 வருஷமா விநாயகர் சதுர்த்தி அப்போ பெரிய விநாயகரை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம், கடலில் கரைச்சிட்டு இருந்தோம். இப்போ அதை ஏன் செஞ்சுட்டு இருக்கோம்? அங்கே நிரந்தரமாக ஒரு விநாயகர் கோயில் வரணுன்றதுக்காக நாங்கள் இப்போ வந்து விநாயகர் கோயில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். அது வந்து முஸ்லீம்காரங்க சொல்லும் போது அவங்க வந்து அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே 200 வீடு இருக்கோம், எங்களுக்கு வந்து யாருமே பேசுகிற மாதிரியே இல்லை. எங்களுக்கு தேவை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் போராடுறோம். இங்கே இப்படி ஒரு திருவண்டார்கோயிலில் சுதானா நகர் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ எங்கள் பிரச்சனையை நாங்கள் ஓப்பனாக பேசும்போது எங்களை காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ளாட் வந்து போட்டு கொடுக்கும்போது அந்த சுதானா நகர்கார் வந்து சொன்னாங்க, அம்மா இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சமாக இடம் வரும், நீங்கள் எல்லாருமே விநாயகர் கோயில் வச்சு சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யறதுக்காக நாங்கள் விட்டுறோம், நீங்கள் பார்த்துக்கன்னு எங்ககிட்ட சொல்லி தான் எங்கள் ஃப்ளாட்டையே விற்றாங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து எதுவுமே இல்லை, கலெக்டர் சொல்கிறாரு அது வந்து ரோடுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 112 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழப்புகள் ஏதும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 85 நபர்களுக்கும், காரைக்காலில் 12 நபர்களுக்கும், ஏனாமில் 8 பேரும், மாஹேவில் 7 நபர்களுக்கும் என மொத்தம் 112 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்புகள் ஏதும் இல்லை. தற்பொழுது மாநிலத்தில் 961 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,17,193 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,19,935 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சிவாஜியின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிப்பு. திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி பிரதேச சிவாஜி பேரவை சார்பில் மறைந்த நடிகர் சிவாஜியின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அண்ணா சிலையில் சிவாஜியின் படம் அமைக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சிவாஜியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன், நிர்வாகிகள் முருகன், செல்வராஜ், கிருஷ்ணன், நடராஜன், திமுக தொகுதி செயலாளர் ராமசாமி மற்றும் தர்மராஜ், மணிகண்டன், அகிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள புதுச்சேரி வீரர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பினார். ஐதராபாத்தில் தேசிய அளவிலான 9 பேர் ஒரு பக்கம் கொண்ட கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி ஜூலை 22 முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி சீனியர் ஆண்கள் அணி வீரர்கள் 15 பேர் இன்று ஐதராபாத் புறப்பட்டனர். முன்னதாக அணி வீரர்களை புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் வீரர்களுக்கு சீருடை கொடுத்து வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன், தலைவர் சந்திரன், துணைத் தலைவர் சீனிவாசன், துணை செயலாளர்கள் வசந்தகுமார், சிவராமன் ஆகியோர் உடனிருந்தனர். அணியின் கேப்டனாக சீனிவாசன், பயிற்சியாளராக ராஜ் உடன் சென்றுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு ஊழியர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3.5 அடி உயரமுள்ள நடராஜர் அம்பாள் சிலைகளை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்தின் பேரில் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் பக்ரீத் பண்டிகையொட்டி நூற்றுக்கணக்கான பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பெருந்தொற்று பேரிடரில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி திட்டத்தை முடக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து கல்வித்துறை முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.